Students, exercise 5.1 question number 7 பார்க்குறோம். Following are the population of a district. Year கொடுத்துருக்காங்க, population கொடுத்துருக்காங்க. Find the population of the year 1911 என்னன்னு கேட்குறாங்க. அதாவது 1911 எவ்வளோ பாப்புலேஷன் அப்படின்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சால்வ். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே வந்து ஒரு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குங்களா? இத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 5 வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிஃப்த்து டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து இப்போ இங்கே எப்படி எடுக்கணும்னா டெல்டா பவர் 5 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 0ன்னு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ டெல்டான்றது என்ன நமக்கு? சின்ஸ் தேர்ஃபோர் டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ஈக்கும் டெல்டாவுக்கும் இருக்க ரிலேஷன் என்ன சார்னா டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1ன்னு எடுக்கலாம். இங்கே டெல்டா நான் என்ன பண்ணுறேன்னா இ மைனஸ் 1ன்னு கொடுக்குறேன். இ மைனஸ் 1 ஹோல் பவர் 5 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இந்த இ மைனஸ் 1 ஹோல் பவர் 5 எப்படி எழுதலாம் சார்னா இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். ஏன்னா நம்ம சிம்பிளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இ மைனஸ் 1 ஹோல் பவர் 5 இன்ட்டு ஒய் நாட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா? இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இங்கே இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 இன்ட்டு இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் மைனஸ் 2abனா மைனஸ் 2e ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு 1 இன்ட்டு என்ன சார்னா இ மைனஸ் 1 இ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக எடுத்து ஃபஸ்ட்டு இந்த இ ஸ்கொயரோட நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் இ பவர் 4 மைனஸ் 2e இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 2e பவர் 3 1 இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர். இதை முடிச்சிருக்கோமா? இப்போ மைனஸ் 2e கூட ப்ராடக்ட் பண்ணுறோம். இ ஸ்கொயர் மைனஸ் 2e மைனஸ் 2e பவர் 3 மைனஸ் 2e ப்ளஸ் இந்த மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஆகும். 2 இன்ட்டு 2 4 e இன்ட்டு 4e ஸ்கொயர் தென் ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 2e மைனஸ் 2e மைனஸ் 2e முடிச்சிருக்கோமா? இதை ஃபுல்லாக இந்த 1 கூட ப்ராடக்ட் பண்ணணும். இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 இந்த 1 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது இது அப்படியே வருமா? ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 இன்ட்டு ஒரு இ மைனஸ் 1 இருக்கா இன்ட்டு இ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், இதில் இ பவர் 4 எங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு டைம் தான் இ பவர் 4 இருக்குது. இ பவர் 4 எழுதிட்டேன். இ கியூப் பார்க்குறோம். இங்கே ஒரு மைனஸ் 2e பவர் 3 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் 2e பவர் 3 இருக்கா? இப்போ மைனஸ் 4e பவர் 3 இ பவர் 2 இ ஸ்கொயர் பாருங்கள் 4 இங்கே ஒரு இ ஸ்கொயர் 5e ஸ்கொயர் ப்ளஸ் 1 6e ஸ்கொயர் 6e ஸ்கொயர். இ பார்க்கலாம். இங்கே மைனஸ் 2e இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2e இருக்குங்களா? அப்போ மைனஸ் 4e. வேறு என்ன இருக்குது? ஒரு ப்ளஸ் 1 இருக்குது. இந்த ப்ளஸ் 1 இன்ட்டு இ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு நமக்கு 0. இப்போ இது ஃபுல்லாக இந்த இ மைனஸ் 1 கூட ப்ராடக்ட் பண்ணிக்கணும்.
e power 4 into e power 5 minus 4 into e power e minus 4 e power 4 6 e square into e plus 6 e power 3 4 e into e minus 4 e power 2 1 into e plus e. Then இது ஃபுல்லாக இந்த மைனஸ் ஒன்று கூட இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இ பவர் 4 இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 4 இ பவர் 3 இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6 இ ஸ்கொயர் இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 இ இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க அதை. பார்த்துட்டிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள். இது ரஃப் பண்ணிடுறேன். இங்கே இதில் எதெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது லைக் டைம்ஸ்லாம் இதில் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இ பவர் 5 எங்கே சார் இருக்குன்னா ஒரு டைம் தான் இருக்குது. இ பவர் 5 இ பவர் 4 பாருங்கள், மைனஸ் 4 இ பவர் 4 இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் 4 மைனஸ் இ பவர் 4 இருக்குங்களா? இங்கே 4 இ பவர் 4 இருக்குது, இங்கே வந்து ஒரு இ பவர் 4 இருக்குது. ரெண்டையும் மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5 இ பவர் 4. தென் இ பவர் 3 இங்கே ஒரு 6 இ பவர் 3 இருக்குது. இங்கே ஒரு ப்ளஸ் இ பவர் 3னா ப்ளஸ் 10 இ பவர் 3. இ ஸ்கொயர் பாருங்கள், மைனஸ் 4 இ ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 6 இ ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் 10 இ ஸ்கொயர். அது இ பார்க்குறோம். இங்கே ஒரு ப்ளஸ் இ இருக்குது, ஒரு ப்ளஸ் 4 இ இருக்குது, ப்ளஸ் 5 இ. தென் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் 1 இருக்குது. மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கா? இது ஃபுல்லாக ரஃப் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கோங்க. இ பவர் 5 மைனஸ் 4 இ பவர் 4, இங்கே ஒரு இ பவர் 4 மைனஸ் 5 இ பவர் 4, 6 இ பவர் 3 ப்ளஸ் 4 இ பவர் 3, 10 இ பவர் 3, மைனஸ் 4 இ ஸ்கொயர் மைனஸ் 6 இ ஸ்கொயர் மைனஸ் 10 இ ஸ்கொயர். இங்கே ஒரு இ இருக்குது, இங்கே ஒரு 4 இ இருக்குது, ப்ளஸ் 5 இ மைனஸ் 1 இன்ட்டு ஒய் நாட் ஈக்குவல் டு 0. பாருங்கள், இது ஃபுல்லாக இப்போ இந்த ஒய் நாட்டு கூட ப்ராடக்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இ பவர் 5 இன்ட்டு ஒய் நாட் மைனஸ் 5 இ பவர் 4 இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் 10 இ பவர் 3 இன்ட்டு ஒய் நாட் மைனஸ் 10 இ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் 5 இ இன்ட்டு இங்கே ஒய் நாட் மைனஸ் ஒய் நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இங்கே ஒய் நாட்டு தான் இருக்குது. இதெல்லாம் எப்படி எடுக்கலாம்? இது ஒய் நாட், ஒய்1, ஒய்2, ஒய்3, ஒய்4, ஒய்5 வரைக்கும். இப்போ என்னங்க போட்டு காமிக்கிறேன். ஒய் நாட், ஒய்1, 2, ஒய்3, ஒய்4ன்னு எடுக்கலாமா? நீங்கள் இதில் கூட எடுக்கலாம். இங்கே ஒய் நாட், ஒய்1, ஒய்2, ஒய்3, ஒய்4, ஒய்5. ஒய்5. அப்போ இங்கே இ பவர் 5 இருக்குன்னா இ பவர் 5னா ஒய் நாட்டிலிருந்து நம்ம 5 டைம் ஷிஃப்ட் ஆகணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் ஷிஃப்ட் ஆகிறேன், 1 டைமு, 2 டைமு, 3 டைமு, 4 டைமு, 5 டைம்ஸுங்களா? அப்போ இது ஃபுல்லாக என்ன சார் அப்படின்னா ஒய்5 மைனஸ் இந்த 5 எப்படி வச்சுக்கலாம்? இ பவர் 4 இன்ட்டு ஒய் நாட். இங்கே ஒய் நாட் கூட இ பவர் 4 இருக்கு இல்லையா? இ பவர் 4னால் 4 டைம் நம்ம ஷிஃப்ட் ஆகணும் ஒய் நாட்லேருந்து. 1 டைம்
2 times 3 times 4 timesனால் y4 ப்ளஸ் 10 அப்படியே எழுதிக்கோங்க. e⁻3 y0 y0லேருந்து 3 times ஷிஃப்ட் ஆகணும். இங்கே 1 times 2 times 3 times y3 அதுக்கு -10 எழுதிட்டேன். e⁻2 y0லேருந்து 2 times ஷிஃப்ட் ஆனீங்கன்னா 1 times இது 2 times y2 ப்ளஸ் 5 எழுதிட்டேன். இங்கே y0 அப்போ e⁻1 இருக்குன்னா ஒரு டைம் ஷிஃப்ட் ஆகிறோம் y1 மைனஸ் y0 ஈக்குவல் டு 0. சரிங்களா? இது அப்படியே இங்கே பாருங்கள். இப்போ இந்த சம்மில் பாருங்கள். இதை இங்கே y0 y1 y2 y3 இது y4 y5ன்னு எடுக்கலாமா? y5ன்னு எடுக்கும்போது ஃபஸ்ட் நமக்கு y5ன்றது என்னன்னா 501 மைனஸ் 5 எழுதிட்டேன். y4ன்றது இங்கே இருக்குது 467 5 இன்ட்டு 467 ப்ளஸ் 10 இன்ட்டு y3ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இந்த y3 அப்படி வச்சுக்கலாம். மைனஸ் 10 இன்ட்டு y2 421 10 இன்ட்டு 421 ப்ளஸ் 5 இன்ட்டு y1 இப்போ y1 391 மைனஸ் y0 என்ன இருக்குன்னா 363 ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கா? இப்போ இதை நம்ம இந்த ப்ராடக்ட் பண்ணுற டைம்லாம் உள்ளே கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இந்த 501 அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் 5 இன்ட்டு 467 இங்கே கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. 5 இன்ட்டு 467 மல்டிப்ளை பண்ணால் 2335 ப்ளஸ் 10y3 அப்படியே எழுதிக்கலாம். மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது 1ஆல் ப்ராடக்ட் பண்ணும்போது 421 இந்த ஒரு சீரோ எடுத்து அப்படியே போட்டலாமா? ப்ளஸ் இது 5 இன்ட்டு ப்ராடக்ட் பண்ணும்போது 5 இன்ட்டு 391 வந்து 1955 இதுக்கு 1955 மைனஸ் 363 ஈக்குவல் டு 0. இதை ஒரு டைம் பாருங்கள் அப்படியே. சரி பாருங்கள். இப்போ இந்த ப்ளஸ் டைம்லாம் வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம், மைனஸ் டைம்லாம் தனியாக ப்ளஸ் பண்ணிக்கலாம். இங்கே 501 ப்ளஸில் இருக்குது, இங்கே 1955 இருக்குங்களா? அப்போ ப்ளஸில் இருக்கிறது ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன சார் அப்படின்னா 2456 மைனஸ் டைம்லாம் பாருங்கள். மைனஸ் டைம் 2335 மைனஸ் 4210 மைனஸ் 363 இருக்குங்களா? இப்போ அது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது மைனஸ் 6903 ப்ளஸ் 10y3 ஈக்குவல் டு 0. நமக்கு என்ன சார் அப்படின்னா இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து இதை ரெண்டு மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 4452 ப்ளஸ் 10y3 ஈக்குவல் டு 0. இங்கே 10y3 தான் வேணும். இந்த 10y3 இங்கே வச்சுக்கலாம். இந்த மைனஸ் ஃபுல்லாக வெளியில் கொண்டு போகும்போது ப்ளஸ் 4452. இப்போ நமக்கு y3 மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாமா? y3னா இந்த 10 ப்ராடக்ட் இங்கே வந்து டிவைட் ஆகும். இப்போ 4452/10 அப்படின்னு வரும். இது நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டுக்கும் 1 பாயிண்ட் முன்னாடி வருமா? இப்போ y3 is equal to 445.2. சரிங்களா? இப்போ நமக்கு ஆன்சர் வந்து புக்கில் இப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அவங்க ஆன்சர் வந்து என்னென்னா 1000ல் கேட்குறாங்க. இப்போ 1000ல் கேட்கும்போது என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம இங்கே வந்து இந்த 445.2வை நம்ம 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். y3 ஈக்குவல் டு 445.2 இன்ட்டு 1000 போட்டிருக்கோமா? இப்போ y3 is equal to
இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணும்போது 4 4 5 2 00. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து 1911 வந்து எவ்வளோ பாப்புலேஷன் கேட்டிருக்காங்களா. அப்போ நம்ம 1000 சொல்லும்போது இங்கே 4,45,000 எவ்வளோ நமக்கு அங்கே 200 அப்படின்னு வந்திருக்கா. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 5.1 கொஸ்டின் நம்பர் 8. ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் இண்டிசஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங். எக்ஸ் வந்து 0 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ ஒய் என்ன சார் அப்படின்னா 0 8 15 35. இங்கே நமக்கு 2 மிஸ்ஸிங் டேம் இருக்குது சரிங்களா. அப்போ 2 மிஸ்ஸிங் டேம் நம்ம கண்டுபிடிக்கணும். சால் இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு 2 மிஸ்ஸிங் டேம் இருக்கும்போது என்ன பண்ணணும்னா இங்கே வந்து 1 2 3 4 வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ 4th டிஃப்ரென்ஸு, 4th ஆர்டர் டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது இங்கே டெல்டா பவர் 4 ஒய்கே ஈக்குவல் டு 0ன்னு எடுங்க. ஏன்னா 2 மிஸ்ஸிங் டேம் இருக்கா. இப்போ நம்ம ஏதாவது ஒரு மிஸ்ஸிங் டேம் அப்படின்னா இங்கே ஒய் நாட்னு எடுத்துக்கலாம். இப்போ 2 மிஸ்ஸிங் டேம் இருக்கும்போது ஜென்ரலாக என்ன பண்ணிக்கிறேன்னா இங்கே வந்து 1 2 3 4 வேல்யூ இருக்குது. அப்போ 4th ஆர்டர் டிஃப்ரென்ஸு இப்போ டெல்டா பவர் 4 இன்ட்டு ஒய்கே ஈக்குவல் டு 0. இப்போ டெல்டாவுக்கு நம்ம என்னென்னு கொடுக்கணும், ஒய் இ மைனஸ் 1ன்னு நமக்கு தெரியுமா. நாங்கள் எழுதிக்கலாமா. ஃபார் இ டெல்டா ஈக்குவல் டு இ மைனஸ் 1. இது வந்து டெல்டாவுக்கு ஈக்கு உள்ள ரிலேஷன் சொல்லியிருக்கிறோம். இங்கே டெல்டா இ மைனஸ் 1 ஹோல் பவர் 4 இன்ட்டு ஒய்கே ஈக்குவல் டு 0. இப்போ இ மைனஸ் 1 ஹோல் பவர் 4 இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்கே ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கோங்க. இது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இ மைனஸ் 1 ஹோல் பவர் இன்ட்டு ஒய்கேன்னு கிடைக்கும். இப்போ இ மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்றது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுகிறோம். இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 இன்ட்டு இ ஸ்கொயர், இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான். இப்போ இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய்கே ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இ ஸ்கொயர், இந்த இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 எடுத்து இ ஸ்கொயரோட ப்ராடக்ட் பண்ணுங்கள். இ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் இ பவர் 4 மைனஸ் 2e இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 2e பவர் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர். தென் இப்போ மைனஸ் 2e கூட இ ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் 2e மைனஸ் 2e பவர் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு 2 4 4e ஸ்கொயர் ப்ளஸ் 4e ஸ்கொயர் 1 இன்ட்டு மைனஸ் 2e மைனஸ் 2e. அடுத்து இது ஃபுல்லாக இந்த 1 கூட ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ 1 இன்ட்டு இ ஸ்கொயர் ப்ளஸ் இ ஸ்கொயர் மைனஸ் 2e ப்ளஸ் 1 into 1 plus 1 into yk equal to 0. 1 2 3 4 5 6 7 8 9. இதில் பாருங்கள், இப்போ இ பவர் 4 வந்து ஒரு டைம் தானே வந்திருக்கு. இப்போ இ பவர் 4 எழுதிக்கலாம். அப்படி இ பவர் 3 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் 2e கியூப் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2e கியூப்னு இருக்கா. மைனஸ் 4e பவர் 3 இ ஸ்கொயர், இங்கே ஒரு ப்ளஸ் இ ஸ்கொயர், இங்கே ஒரு 4e ஸ்கொயர் 5e ஸ்கொயர், இங்கே ஒரு இ ஸ்கொயர்னா ப்ளஸ் 6e ஸ்கொயர். தென் மைனஸ் இ எடுக்கிறோம். இப்போ மைனஸ் 2e இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2eனா மைனஸ் 4e ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய்கே ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம்.
ரெண்டு மிஸ்ஸிங் டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சப்ஸ்டியூட் வந்து கேவுக்கு வந்து 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். செகண்ட் வந்து என்ன சொன்னால் கேவுக்கு வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு கேவுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ கேவுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது e⁴ minus 4e⁴ plus 6e² minus 4e plus 1 into இங்கே k, இப்போ k என்ன சொன்னால் 0 equal to 0. இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இது ஃபுல்லாக இப்போ இந்த y நாட்டோட ப்ராடக்ட் பண்ணுறோம். e⁴y0 minus 4e⁴ into y0 plus 6e² into y0 minus 4e y0 plus y0 equal to 0. சரிங்களா? e⁴y0 minus 4e⁴ into y0 plus 6e² into y0 minus 4e into y0 plus 1 into y0 y0 equal to 0ன்னு வருமா? சரி பாருங்கள், இது ஒரு நிமிஷம் பாருங்கள். ஓகே, நான் ரஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களா. கொஸ்டினில் வந்து இந்த 0 இது என்ன சார் அப்படின்னா y0, இங்கே வந்து y1, இது y2, y3, y4, இது y5ன்னு எடுக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 1 மட்டும் இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே e⁴y0 எழுதுகிறோம். அப்போ e⁴y0 அப்படின்னா இங்கே y0லேருந்து y0 e⁴ y0லேருந்து 4 டைம் நம்ம ஷிஃப்ட் ஆகணும். இங்கே y0 இங்கே இருக்கா, ஒரு டைமு, 2 டைமு, 3 டைமு, இங்கே 4 டைம் ஷிஃப்ட் ஆனால் என்ன சார் அப்படின்னா இது ஃபுல்லாக y⁴. சரி, y4 -4 அப்படியே எழுதிக்கலாம். இங்கே வந்து e⁴ into y0, அப்போ y0லேருந்து 3 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகணும். இங்கே இது 1 டைம்ஸ், 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் அப்படின்னா -4y3 ப்ளஸ் 6 அப்படியே எழுதிக்கோங்க. e² y0ங்களா, y0லேருந்து 2 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகணும். 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்னால் y2 6y2. இங்கே வந்து -4 எழுதிக்கலாம். e பவரில் 1 இருக்காங்களா, அப்போ ஒரு டைம் ஷிஃப்ட் ஆகணும் y0லேருந்து. ஒரு டைம் ஷிஃப்ட் ஆனால் y1 ப்ளஸ் இங்கே y0 மட்டும்தான் இருக்குது, அந்த y0 அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் என்ன சார் அப்படின்னா 0. இதில் பாருங்கள், y4ன்றது நமக்கு இங்கே கொடுக்கல, கண்டுபிடிக்கணும். இப்போ y4 அப்படியே வச்சுக்கோங்க. -4 இன்ட்டு y3 என்ன சார் அப்படின்னா y3 இன்ட்டு 15 ப்ளஸ் 6 இன்ட்டு y2 நமக்கு என்னன்னா 8 -4 இன்ட்டு y1 என்ன இருக்குன்னா தெரியாது, y1 நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ y1 அப்படியே வச்சுக்கலாம். ப்ளஸ் y0 என்ன இருக்குது 0 ஈக்குவல் டு 0. இதில் பாருங்கள், y4 -4 உள்ளே கொண்டு போனீங்கன்னா 60 ப்ளஸ் இங்கே 48 -4y1 ஈக்குவல் டு 0. நம்ம y4 -4y1 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. இந்த -60 ப்ளஸ் 48லாம் ஈக்குவல் வெளியில் கொண்டு போயிருங்க. y4 -4y1 -60 ஈக்குவல் வெளியில் வரும்போது ப்ளஸ் 60 ஆகும். இந்த ப்ளஸ் 48 இங்கே வரும்போது -48. இதில் பாருங்கள், இப்போ y⁴ -4y1 ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணும்போது என்ன நமக்கு அப்படின்னா 12
இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 1 ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் மேலே எடுத்து காப்பி பண்ணணும், இல்லை அப்படியே கூட எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் ஃபஸ்ட்டு k = 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணணுமா? இப்போ இந்த கேவுக்கு என்ன சார் அப்படின்னா 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். k = 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது e⁴ minus 4e⁴ plus 6e² minus 4e plus 1 into இந்த y இங்கே என்ன சொன்னால் கேன்றது என்ன கொடுக்குறோம் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 0. e⁴ எழுதியிருக்கேன், மைனஸ் 4e⁴ எழுதியிருக்கேன், ப்ளஸ் 6e² மைனஸ் 4e ப்ளஸ் 1 இது அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ஒய் கேன்னு இருக்கிறதுல இந்த கேவுக்கு என்ன தரோம் 1 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இதை ரப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஒய் ஒன்னோட ப்ராடக்ட் பண்ண போகிறோம். e⁴ இன்ட்டு y1 மைனஸ் 4e⁴ இன்ட்டு y1 ப்ளஸ் 6e² இன்ட்டு y1 மைனஸ் 4e இன்ட்டு y1 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே பாருங்கள் e⁴ y1ன்னு இருக்குது. அப்போ y1லேருந்து நம்ம 4 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகணும், ஏன்னா e⁴ 4 இருக்கா. அப்போ இங்கே y1 இங்கே இருக்குது, ஒரு டைம் இது 1 டைம் 2 டைம் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆனால் இங்கே என்ன சார்னா இது y5 மைனஸ் இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. e⁴ இன்ட்டு y1 y1லேருந்து 3 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகணும். இப்போ 1 டைம் 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்னால் y4 ப்ளஸ் 6 இங்கே e⁴ y1 e⁴ பவரில் 2 இருக்கிறதால y1 2 டைம்ஸ் ஷிஃப்ட் ஆகுனா 1 2 y3 மைனஸ் 4 e⁴ இருக்குது, y1லேருந்து ஒரு டைம் ஷிஃப்ட் ஆனால் y2 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு 0. y5 என்ன இருக்குது பாருங்கள் 35 இருக்குது, 35 கொடுத்துடலாம். மைனஸ் இந்த 4 எழுதிட்டேன், y4ன்றது தெரியாது கண்டுபிடிக்கணும். அப்போ 4y4 அப்படி வச்சுக்கோங்க. ப்ளஸ் 6y3 என்ன இருக்குன்னா இங்கே 15 இருக்கா, 15 மைனஸ் 4 இன்ட்டு y2ன்றது 8 4 இன்ட்டு 8 ப்ளஸ் y1 தெரியாது. இப்போ y1 அப்படியே எழுதிக்கலாம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கா. இப்போ இந்த ப்ராடக்ட்டில் இருக்க டைம்லாம் உள்ளே கொண்டு போய் நம்ம ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். இந்த 35 எழுதிக்கலாம், மைனஸ் 4y4 ப்ளஸ் இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 90 மைனஸ் இங்கே 32 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு 0ங்களா. நமக்கு மைனஸ் y4 ப்ளஸ் y1 வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் 35 ப்ளஸ் 90 மைனஸ் 32 எல்லாத்தையும் ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போயிருங்க. மைனஸ் 4y4 ப்ளஸ் y1 ஈக்குவல் டு ப்ளஸ் 35 இங்கே வரும்போது மைனஸ் 35 ப்ளஸ் 90 இங்கே வரும்போது மைனஸ் 90. வேறு என்ன கான்ஸ்டன்ட் இருக்குது, மைனஸ் 32 இங்கே வந்தால் ப்ளஸ் 32. இதை ரஃப் பண்ணிக்கலாம். minus 4y4 plus y1 equal to minus 35 minus 90 plus minus 35
-90 + 32 இருக்குங்களா, அது ஃபுல்லாக சிம்பிளை பண்ணும்போது -35 -90 ஆட் பண்ணி 32வை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா -93. இது ஈக்குவேஷன் நம்பர் இங்கே 2 அப்படின்னு இருக்கா, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 நம்ம என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னா சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி y1 y4 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 2 and 3 சால்வ் பண்ணிக்கலாமா? ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படியே காப்பி பண்ணுங்கள். y4 - 4y1 ஈக்குவல் டு என்ன சார்னா 12 இருக்குது. இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2வை என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இங்கே 2 × 4 இப்போ 2 × 4ன்னு வரும்போது 4 -8y4 சரி 4ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா, அப்போ -16y4 இதில் வந்து +4y1 ஈக்குவல் டு -93 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -372. இதில் பாருங்கள் இந்த மைனஸ் ப்ளஸுக்கு இந்த மைனஸ் கட் ஆகும். இப்போ -16y4 இருக்குது, இங்கே +y4 இருக்குங்களா, -15y4 ஈக்குவல் டு -372 இது 12 மைனஸ் பண்ணால் -360. இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம். இப்போ y4 ஈக்குவல் டு 360/15. இப்போ இதில் y4 ஈக்குவல் டு 360/15 360 15ஆல் கட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 24. இது ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. y4 என்னென்னு கண்டுபிடிச்சிருக்குமா, அடுத்தது y1 கண்டுபிடிக்கணும். இது ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போடுங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். ஈக்குவேஷன் நம்பர் 1 எங்கே இருக்குது? ஈக்குவேஷன் 1 ஆனால் காப்பி பண்ணிட்டுமா? y4 - 4y1 ஈக்குவல் டு 12. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் y4க்கு வந்து 24 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. இது வந்து 24 - 4y1 ஈக்குவல் டு நமக்கு 12. நமக்கு -4y1 எழுதிக்கோங்க. இந்த +24 இங்கே வரும்போது -24 ஒரு +12 இருக்குமா. இப்போ -4y1 ஈக்குவல் டு -24 + 12னா -12. இந்த மைனஸ் கட் பண்ணிடலாம். 4y1 ஈக்குவல் டு 12 y1 ஈக்குவல் டு 12. இந்த ப்ராடக்ட் இங்கே வரும்போது டிவைட் ஆகும். இப்போ 1 டைம்ஸ் இங்கே ஒரு 3 டைம்ஸ் வந்துடுமா. y1 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 3. இப்போ நம்ம கரெக்டாக என்ன கேட்டிருக்காங்க, 2 மிஸ்ஸிங் டைம் கேட்டிருக்காங்கல்ல. y1 கேட்டிருந்தாங்க, y3 கேட்டிருக்காங்க. இப்போ y1 என்ன சார் அப்படின்னா 3, y4ன்றது 24 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆன்சர் ஒரு டைம் நம்ம செக் பண்ணிக்கலாம். y1 ஈக்குவல் டு 3, y4 ஈக்குவல் டு 24. ஓகே, கரெக்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.